இந்த பார்சலே இவனுக்கு தான் வாங்கி இருக்கேன். ஓ இவனுக்கு தானா? ஆமா, செக் பண்ணு பாம்பு இருக்கான்னு. அதெல்லாம் பாம்பு இல்லைங்க. இது என்னடா அது? ஜட்டி. என்னது இருக்குது? ஜட்டியா? அப்படியே ஒரு மிலிட்டரிக்காரன் இந்த போலீஸ் இதுலலாம் இருக்கிற மாதிரி ஆளு செம்ம. ஹலோ கோபி அம்மா ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கான இதெல்லாம் கிளிக் பண்ணாதவங்க, இந்த கமெண்டெல்லாம் நான் பண்ண மாட்டேங்க, எப்பாவது தான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க, இந்த லைக் எல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறேன், இவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பண்ணுங்க. ஆமாங்க. அப்படியே அந்த ஹைப்புன்னு புதுசாக ஒன்று வந்துருங்க, அதையும் எல்லாம் கொடுத்துருங்க. ஏன்னா இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வேறு லெவல் ஃபன் வீடியோ, செமையான வீடியோ வரப்போது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓ மறுபடியே பார்சல் வாங்க ஆரம்பிச்சிட்டியா? வாங்கிட்டேன். யாருக்கு? ஏண்டா எனக்கு தானே. உனக்கு எதுக்கு? சும்மா உனக்கே எல்லாம் சும்மா எப்போ பார்த்தாலும் எனக்கே வாங்கி கொடு எனக்கே வாங்கி கொடுன்னா உனக்கெல்லாம் அது கிடையாது. ஓஹோ, இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? இப்போ பாப்புக்கு எனக்கு தெரியாமல் இவன் பார்சல் வாங்கி அனுப்புகிறான். இப்போ அது போக இப்போ அவன் தம்பியார் வர வேண்டாம் நிமல், அவனுக்கு இது காரு, இது என்ன ரிமோட் கார் வேற. ரிமோட் கார் வந்து அந்த வீடியோல வரப்போகுது. பாப்பு வந்து கேட்டாங்க, ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். அந்த சொப்பு சாமான் கேட்டா. ஓ சொப்பு சாமான் அது எனக்கு காமின் கூட இல்லை, அவங்க வீட்டுக்கு அப்படியே நேரடியாக வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க. நானே பாருங்க டைரக்டா பாப்போட வீட்டுக்கே அந்த பார்சல் போயிடும். ஸோ அதுக்காக அப்படி ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டேன். முதல்ல எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஏதாவது வேணுமான்னு கூட கேட்கறது இல்லை. நீங்கள் பார்த்துக்குங்க இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்குங்க. எனக்கு ஏதாவது வேணும்னா நீங்களும் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுங்க, நீங்களே சொல்லி கொடுங்க. எத்தனையா வாங்கி கொடுத்து நான் எனக்கே ஒன்று வாங்கலையாமா. சரி, இந்த பையனை எதுக்கு இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிற? இவன் நடுவில் உட்காந்துட்டு ஜம்பமா இன்னைக்கு ஹீரோவே இவன் தான். இந்த பார்சல் யாருக்கு அப்படின்னா, இந்த பார்சலே இவனுக்கு தான் வாங்கி இருக்கேன். ஓ இவனுக்கு தானா? இவனுக்கு நான் இது வரைக்கும் ரொம்ப வருஷம் ஆச்சு தாமிக்கின்னு வாங்கி, அதனால இவனுக்காக இந்த பார்சல். ஓ இவனுக்கு தானா? சரி, இதுக்குள்ள என்னத்தான் இருக்குது? அவசரப்படாத, நீங்களும் வந்து பொறுமையா இது பிரிச்சு இது என்னன்னு காட்டுறேன். அவசரப்படாம பொறுமையா பாருங்க. சரி வா, உனத்தான். இதுக்கு முன்னாடி பாம் ஸ்குவாட் நாங்க வச்சிருக்கோம். டேய் பாம் ஸ்குவாட் செக் பாரு, இது என்ன இருக்குன்னு பாரு. வெடிகுண்டு இருக்கான்னு செக் பண்ணு. இங்க பாரு, இந்தா. டேய் இங்க வா, செக் பண்ணு. உட்காரு இங்க வா, உட்காரு. அடிச்சு போடு. உட்காரு அமைதி. ஆரம்பிச்சிட்டான். உட்காரு. அடிச்சு போடு, பெல்ட் எடுத்துக்கோ. உட்காரு. செக் பண்ணு, பாம்பு இருக்கான்னு. பாம்பு இல்லைங்க, பாம்பு இல்லை. அதாவது இது பாம்பு இல்லைன்டா. இருடா, இது ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? என்ன வாங்க போறா? அடா என்னன்னு வாங்குறா பாருங்க எல்லாம். உட்காரு சாமி. சரி உட்காரு, கீழே உட்காரு. படு, இங்க படு, இங்க உட்காரு. நல்ல பையன்ல உட்காரு, கீழே உட்காரு. நானே உட்காந்துருக்கேன். உட்காரு சாமி. இப்படியே தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு விடவே மாட்டேன். நல்ல மற்ற நாள்ல கேமரா இல்லாத அன்னைக்கு அமைதியா இருப்பான். கேமரா எடுத்துட்டோம்னா உட்காரு, கீழே உட்காரு. என் கடிச்சின்னு அடிச்சு போடுவேன். வாயால் அதெல்லாம் உங்கள் அண்ணங்காரங்கிட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். நீ நல்ல பையன், நல்ல பையன். நல்ல பையன். நம்ம வந்தாச்சு. எப்ப இதுதாங்க. இது என்னடா அது? ஜட்டி. இருக்குது. ஜட்டியா? ஏங்க இதை பார்த்தா என்ன ஜட்டி மாதிரியாங்க இருக்குது? டாமி குட்டி அப்படிதாங்க தெரியுது. ஆக்சுவலா ஜட்டி இல்ல, இவனுக்கு வந்து நியூ மாடல் பெல்ட்டா? ஆமா, ஹைடெக் நல்ல குவாலிட்டியான நியூ மாடல் பெல்ட். எப்படி போட விடுவான் என்னங்க தெரியல. இங்க பாருங்க ஆறாட்டத்தை. இது என்ன பண்ணுவாங்க தெரியல. பார்க்கலாம் இருங்க. டாமிக்குட்டி எந்திரி சாமி. உட்காரு. எந்திரி. இங்க பாரு, அண்ணா கூப்பிட பாரு. இங்க வா, உட்காரு. இருங்க, இது வேற புதுசா இருக்குது, எப்படி கழட்டணும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இங்க வா. இருடா. இப்படித்தான் வரும். காலுக்குள்ளயா? காலு இதுக்குள்ள வரும். இந்த காலு, அந்த காலு உள்ள வைடா. இருமா, இது எப்படி வராதே? ஐயோ, இங்க வா, இப்படி இங்க வா, உட்காரு. வா, இங்க வா. இங்க வா.
திரும்ப உட்காரு உட்காரு திரும்ப. உட்கார், கம்மன் உட்கார், அடிச்சு போடு. இது இப்படி இப்படி பெல்ட் எடுத்துரு, உட்கார். ஓகே போட்டு டேய் இருடா. இதுக்குள்ளே போடணுமா? ஆமாம், அதை லூஸ் பண்ணி விட்டுரு பெல்ட்டை. எனக்கு தெரியல லூஸ் பண்ணு. அட இது லூஸ் பண்ணால் லூஸ் ஆகும்ல. போட்டு இது இன்னும் கொஞ்சம் கூட டைட் பண்ணலாமா? பண்ணலாம் அந்த பக்கம். டமி ஒரு நிமிஷம் எந்திரி. இது சரி, கொஞ்சம் எந்திரிடா. எந்திரிடா, எந்திரி எந்திரி. எந்திரிச்சுக்கோ. நெல் அப்படியே நெல், அப்படியே நெல், அப்படியே நெல். இதை கொஞ்சம் அந்த இந்த இதை லூஸ் பண்ணி விடணும். இதை மாட்டியாச்சுங்க. இது அதிசயம் பிடிச்சிருச்சாடுறங்க, இல்லைன்னா போடுற போட்டுருக்க மாட்டான். ஆமா, பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு பாருங்க. பிடிச்சிருக்குன்னா கை கொடு. எனக்கு கொடு. பிடிச்சிருக்குதா? ஏங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இப்போ லூஸாக தான் போட்டிருக்கிறேன். வேணா டைட் பண்ணிக்கலாம். இவன் கொஞ்சம் பழகட்டும். ஏன்னா இது இப்போ தான் புதுசாக வாங்கி போட்டிருக்குது. ஆமாம், பழகிற வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியானதுங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிரிப் இருக்கு. அப்புறம் இந்த கம்பி இது வந்து இதில் இங்கே இப்படி மாட்டினோம்னா, அதெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதில் மாட்டி தான் நம்ம வந்து கவர் பண்ணி வெளியில் வாக்கிங் கூட்டு போகிறோம். அப்போ இது வந்து தேவை இருக்காதுங்க. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது மாட்டிக்கும் போது இழுக்கும் போது கழுத்து வந்து இழுக்கும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை இல்லை, இது அவனுக்கு வந்து பாடியோட செட் ஆயிரும். ஆமா, லூசாவும் இருக்குது. இது நல்ல ஹை குவாலிட்டிங்க, செம்மையான ஹை குவாலிட்டி. இது நல்லா ஸ்பாஞ்ச் இருக்கு. இது நல்ல நல்ல மெதுமெதுன்னு இருக்கும். ஆனா பிடிச்சி வச்சிடுறேங்க, இல்லைன்னா இந்நேரம் கழட்டி பிச்சு விட்டுருப்பேன். உட்காரு, எப்படி இருக்கு பார்க்கலாம். உட்காரு, குத்து வச்சு உட்காரு. உட்காரு சாமி, அவங்க பாக்குறாங்களாம்மா. உட்காரு உட்காரு, குத்து வச்சு உட்காரு. உட்காரு, குத்து வச்சு உட்காரு. உட்காரு. பாருங்க, என்ன செம்ம லுக்குங்க. அழகா இருக்கு. அப்படியே ஒரு மிலிட்ரிக்காரன், இந்த போலீஸ் இதுல எல்லாம் இருக்கிற மாதிரி ஆளு. செம்ம, இப்பதான் இன்னும் கியூட் ஆயிட்டான். ஐயோ, இவனுக்கு என்ன ஃபேன்ஸ் அதிகமாயிருவாங்களே. என்ன ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிறாங்க, உனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். சரி பரவாயில்ல, விடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கிறான் டைம் குட்டி இதுல பாக்குறதுக்கு எப்படி இருக்குது. நீங்க உங்க இவங்களுக்கெல்லாம் உங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்தானுங்கன்னா வாங்கி கொடுங்க. இது மாதிரி வாங்கி கொடுங்க. இது கழுத்துல இந்த மாதிரி லாக் பண்ணி கூட்டு போறதை விட இது பாடியில போறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியானது வாங்கி கொடுங்க, நல்லா இருக்கும். மெதுமெதுன்னு இருக்க மாட்டிருக்கு பாரு, நல்லா சாஃப்டா இருக்கும். பிடிச்சிருக்கு பாருங்க. இந்நேரம் பிடிக்கலன்னு வைங்களேன், ஓட்டுறக்கே விட்டுருக்க மாட்டான். பிடிச்சங்காட்டி தான் விட்டுருக்காங்க இருக்குது. இன்னொரு இந்த பெல்ட்டை கழட்டணும். ஆக்சுவலாக அது கழட்டணும். பட் ஒரு 1 or 2 days பார்க்கலாம், இவனுக்கு இது எப்படி செட் ஆகுதா, ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு. ஏன்னா இதை கழட்டிட்டா மறுபடியும் போடுறது கொஞ்சம் வேலை அதிகம். அதனால 2 நாள் கழிச்சு செட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். இனி பாடி வெஸ்டோடையே இது பாடி பெல்ட்னு சொல்லுவாங்க. அதுலயே ஆல் சூப்பரா நல்லா இருக்கு. நம்ம ஹீரோ மாதிரி இருக்கிறான். போங்க, என் கண்ணே ஓட்டுற மாதிரி இருக்கு. சரி ஓகேங்க, நல்ல பையன். நீங்களும் எப்படி இருக்குது, இந்த ஆள் எப்படி இருக்கிறான், லுக் எப்படி இருக்கிறான், அதெல்லாம் வந்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய்.